சேம் வந்துட்டு அந்த படத்தில் என்ன நடந்ததோ முக்கால்வாசி ஸ்டோரி நான் தான் அது என்ற ஒரு விஷயம் க்ளீனாக புரிய ஆரம்பிச்சது. சத்தியமான உண்மை. இட்ஸ் an eye opener. எல்லாருமே பார்க்கணும். ஆக்சுவலி இட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லைஃபை பார்க்குற மாதிரியே இருந்தது, ரியலாக இருந்தது. எங்களுக்காக எத்த படம் அதை பார்த்து திருந்தணும். ஒரு 10 பேர்னா திருந்துவோம். அவங்கள விட்டுட்டும் போக முடியாது, பசங்களுக்காகவும் வாழ்ந்தாகணும். அந்த ஒய்ஃபோட ஒரு கதாபாத்திரன்றது அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஹஸ்பண்டும் அவர் மாறத்துக்காக முயற்சி பண்ணுறதையும் அவ்வளோ அழகாக வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே இப்போது இதில் உண்மையாகவே அந்த அடிக்டாக இருக்கவங்களுக்கு இது இம்பேக்ட் பண்ணும், இல்லாதவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் தரும். இது வந்து எவ்வளோ இது ஈஸி கிடையாது இதுலேருந்து வெளில வர்றது அப்படின்றது தெரியும். நார்மலாக மற்ற படத்தில் ஈஸியாக வெளில வந்துடலான்ற மாதிரி ஒரு போர்ட்ரையல் இருக்கும். இதில் வந்து உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக அதுலேருந்து வர்றது எவ்வளோ கஷ்டம், அவங்கள மீறியும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை காமிச்சிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, நான் இதே மாதிரி இருந்த ஆள். மெயின் விஷயம் அதுதான். இன்றைக்கி நான் வந்து ஒரு 13 வருஷம் இருக்கிறேன்னா இந்த ஏஏ மீட்டிங்னால தான் இன்றைக்கி ஒரு குடிக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கை வந்துட்டு. சேம் வந்துட்டு அந்த படத்தில் என்ன நடந்ததோ முக்கால்வாசி ஸ்டோரி நான் தான் அது என்ற ஒரு விஷயம் க்ளீனாக புரிய ஆரம்பிச்சது. சத்தியமான உண்மை. அது வந்து ட்ரீட்மெண்ட் சென்டரு, ஏஏ அது கிடையாது. ட்ரீட்மெண்ட் சென்டர் வேறு, ஏஏ வேறு. இங்கே எல்லாமே கிடைக்கும், ஆனால் குடிக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் நான் யாருன்ட்டு தெரிகிற ஒரு விஷயம். நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடிகாரங்களாம் ஒரு விஷயத்தை ஓப்பனாக பண்ணுவாங்க. நான் யார் தெரியுமான்ட்டு. எதுக்குன்னா அவன் யாருன்ட்டு அவனுக்கு தெரியாது. அதுக்கு தான் ரோட்டில் வரவங்க போகிறவங்ககிட்டலாம் நான் யார் தெரியுமா கேட்டுட்டு இருப்போம். இங்கே வந்து நான் யாருன்னு தெரிய வைக்க. மூவி வாஸ் நைஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். தமிழ் படம் தான், எனக்கு டக்குன்னு தமிழில் வரல. ஓகே, நல்ல மெசேஜ் இருந்தது. வெரி கிளியர், கான்செப்ட் இஸ் வெரி கிளியர். நல்லா இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி வென் இஸ் கிவிங் அ டாக் அண்ட் ட்ரீ, நோ, வென் இட்ஸ் க்ரோன், இட் இஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் தான், நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்குது. பசங்க மெயினாக பார்த்து குடி விடணும், திருந்தணும். நல்லா இருக்குது. குடிகாரங்க பார்க்க வேண்டிய படம் மெயினாக. எனக்கு பழக்கம் இல்லைன்னா பார்க்கலாம். நீங்களும் பார்க்கலாம்ல. 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. கண்டிப்பாக எத்த படம். நான் இதெல்லாம் எங்களுக்காக எத்த படம் அதை பார்த்து திருந்தணும். ஒரு 10 பேர்னா திருந்துவோம். 2 பேரோட நடிப்பு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட நடிப்பும் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்க 2 பேரோட ஒரு வாழ்க்கை முறையும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஹவுஸ் அந்த கஷ்டப்படுறது எல்லாமே ஒய்ஃப் பார்க்குறாங்க. அவங்கள விட்டுட்டும் போக முடியாது, பசங்களுக்காகவும் வாழ்ந்தாகணும். அந்த ஒய்ஃபோட ஒரு கதாபாத்திரன்றது அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஹஸ்பண்டும் அவர் மாறத்துக்காக முயற்சி பண்ணுறதையும் அவ்வளோ அழகாக வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. இல்லை சோகமாக இருக்கு, அப்படி இல்லை, யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா படம். அழுமுஞ்சனம் கிடையாது, யோசிக்கணும். ஜாலியாக தான் இருக்கு. சிரிச்சதுன்னா ஸ்டார்டிங்கில் இந்த குடின்றது என்னது, நாங்கள்லாம் குடிநோயாளியே கிடையாது. அப்புறம் அந்த சென்டர் போனதுக்கப்புறம் நான் நிறைய குடிகாரங்க தான் அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அவர் குடிநோயாளி, அவரே நிறைய பேர் குடிக்காரங்க அவங்க இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் நிறைய சிரிப்பாக இருந்தது. இல்லை, காமெடின்னு முக்கியன்றதை தாண்டி இந்த கதைக்கு வந்து எல்லாமே அங்கங்கே எங்கெங்கே தேவைப்படுதோ அது எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி. குடியை விடலான்னு நினச்சிட்டு அவர் மீறியும் அங்கே போய் வைக்கும்போது அவர் எனக்கு சிரிக்கிறதை தாண்டி ரொம்ப அவர் காமெடியே அவர் பண்ணாலுமே அது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பாரமாக தான் இருந்தது. அது அவர் அழியாமல் பண்ணுறாரு, அவர் கஷ்டப்படுறாருன்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. எல்லாம் எனக்கு வந்து எதுவுமே அவங்க வந்து இவங்க டாமினேட் பண்ணுற மாதிரியோ எந்த விதத்துலையுமே தோணலை. அவங்க வந்து அவங்க சுயமாக யோசிச்சு அவங்களுக்கு இப்போது நீ வந்தால் நான் வந்துட முடியாது, நீ கூப்பிட்டோன்னா நான் வந்துட முடியாது, அவங்க எனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ தான் வருவேன், அவர் சுயமாக யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு. எனக்கு எதுவுமே வந்து எனக்கு தெரியல எப்படி சொல்கிறது. கரெக்டாக எனக்கு எல்லாம் பார்த்தாச்சு சார். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நேச்சுரலாக எப்படி நடக்கும் ஃபேமிலியில் அது எல்லாமே காமிச்சிருக்காங்க கரெக்டாக. ஆனால் ஏஏன்றது வந்து இது வரைக்கும் யாருமே விளம்பரம் படத்தில், இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் விளம்பரம் படுத்திருக்காங்க. எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்லேருந்து வந்துட்டு பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது ஏன்னா அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, எங்களை விட அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்னு இந்த படம் பார்த்து பிறகு தான் தெரியுது எங்களுக்கு. நேச்சுரலாக உண்மையாகவே இது தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய கஷ்டமான தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவங்களுடைய இது தெரியுது எங்களுக்கு. இல்லை, எங்கள் லைஃப்பை பார்க்குற மாதிரியே இருந்தது, ரியலாக இருந்தது. ஏஏ உண்மையாலுமே லைஃப் எங்கள் லைஃப்பை எடுத்ததுனால தான் அடுத்தவங்களுக்கு இது கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ ஏஏ அமைப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த படத்து மூலியமா நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெரி நைஸ் மூவி, நல்ல சோஷியல் மெசேஜ். ஆனால் மெசேஜ் பார்க்குறது மாதிரி இல்லை, இட்ஸ் என்டர்டெய்னிங் ஆல்சோ. வெரி நைஸ் நீட்டா. நல்ல அவேர்னஸ், பப்ளிக் அவேர்னஸ். இல்லை போரெல்லாம் அடிக்கல, நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஹேபிட் யாருக்காவது இருக்கும், படம் பார்த்தா திருந்துவாங்க. இல்லாதவங்க என்ன செய்யலாம்? இல்லை, இல்லாதவங்களுக்குமே இட் வில் பி அ நைஸ், இட் இஸ் அ ஃபீல் குட் மூவி ஆக்சுவலி. இருக்கோ இல்லையோ they'll be
ஐ ஃபெல்ட் குட், அதனால ஐ ஷுட் சே தட். இல்லை இல்லை, நல்ல எண்டிங் இருக்கும்போது வில் ஃபீல் குட், ரைட்? ஸோ தட் நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. கரெக்ட். அண்ட் அதில் வந்துட்டு இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த அடிக்ட்ஸுக்குன்னு இல்லை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இட் வாஸ் நைஸ்லி எண்டட். எவ்ரி ஒன், எல்லாருமே இன்க்ளூட் அந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு வாட்ச். இல்லை அவங்களோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நல்லாவே அதில் இருந்துச்சு. லாஸ்ட்டில் அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவும் ரொம்ப இல்லை நோவேர், அது எதுவுமே ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணலை. எல்லாம் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குமோ கரெக்ட்லி இட் வாஸ் டன். நத்திங் வாஸ் மோர், நத்திங் வாஸ் லெஸ். இந்த பழக்கமே இருக்குது இல்லைன்றத தகர்த்து ஒரு குடும்பம் ஒரு குடும்ப நோய் அதாவது வந்து இந்த நோயில இருக்கிறவங்க இல்லைன்றத தகர்த்து ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி வாழலாம் நினைக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்க்கலாம் சார். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த அமைப்பு இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஏஎன்ற அமைப்பு. இந்த படம் மூலயமா கண்டிப்பாக தெரியாத நிறைய பேருக்கு தெரியணும். இதன் மூலயமா நிறைய பேர் வந்து இப்படி இவ்வளோலாம் கஷ்டங்கள் இருக்குது, இதுக்கு மேலே வந்த இந்த குடியை விட்டுட்டா எவ்வளோ அற்புதமான ஒரு அழகான வாழ்க்கை இருக்குதுன்றதை இந்த படம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு தைரியமாக எடுக்கிறதுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து யாருக்குமே அந்த தைரியம் வராது. ஏன்றது அது ஒரு இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அடிக்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குன்னு இல்லை, அப்போ இருந்துருக்குது, இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்தே இருந்துருக்குது. அப்போ சோமபானம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ராஜாக்கள் காலத்துலேயே. அப்போவே இதுக்கு வந்து ஒரு தீர்வுன்னு இருந்துருக்குது. இப்போ ஒரு ஆன்மீக ரீதியாக போனால் ஒரு கட்டுப்பாடோடு குடிக்கலாம், இப்போ இப்படி இருந்தால் அப்படி இதாகும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்து இது பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒரு ஈஸியான வழி இருக்குது, வேர்ல்டுலேயே ஒரு ஈஸியான வழி இருக்குதுன்றது ஒரு ஏஐ அமைப்பு. அந்த அமைப்பை தான் அழகாக இங்கே காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பிடிச்ச காட்சி என்னென்னா, அந்த கதாநாயகன் இருக்கிறார் பாருங்க, அந்த கதாநாயகனை விட அந்த கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க பாருங்க, அதுதான் அட்டகாசம். ஆனால் அவரும் ரியாலிட்டியாக நடிச்சிருக்கிறாரு. இல்லை, தன்னுடைய வாழ்க்கை அவங்க அந்த 10 வருஷம் நான் இழந்துட்டேன் அப்படின்ற அந்த இளமை, அது வந்து அது சொல்லவே முடியாது, அதுக்கு ஈடே கிடையாது. அதை வந்து அழகாக காமிச்சிருக்கிறாரு டைரக்டர். அவங்க அழகாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு குடியார வீட்டில் வந்துட்டு மறுபடியும் விளக்கு எரியும், அவங்க குடும்பமும் இன்றைக்கி நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இல்லை, நிறைய விஷயம் காமெடியாக நல்லா கொஞ்சம் என்டர்டைமாக, அது எப்படின்னா போர் அடிக்காமல் போய்ட்டுருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா டைலாக்லாம் நல்லா இருக்குது. பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் பார்க்கணும். ஏன்னா குடிச்சு எப்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க, அவங்க குடிக்கிறவங்களால அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போகுது, அந்த குழந்தைங்களோட நிலைமை, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த குடியால் எவ்வளோ குடும்பம் வீணாக ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்கன்றதுல படத்தில் மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். லைஃபே ஒரு காமெடி தான். இதுக்கு ஒரு உதாரணம், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்ல ஒரு காமெடி ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஆடியன்ஸ்க்கு நல்ல மெசேஜ். இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லா மூவியும் பார்க்கும்போது எப்போ ஏந்து போக மாதிரி இருக்கும், எண்டிங் வரைக்கும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க.